guys, welcome back to my channel Panchami's Classroom. இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 11 Biobotany Chapter 1 Living Worldல நம்ம பிளாஸ்மா மெம்பரேன் அண்ட் சைட்டோபிளாசம் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல பார்த்தீங்கன்னா செல் வால் அண்ட் கேப்சூல் பத்தி பார்த்தோம் பாக்டீரியல் செல்லில். ஸோ நம்மளோட ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்கன்னா இந்த ரீஜியன், அதாவது செல் வாலுக்கு முன்னாடி இருக்கிற ரீஜியனை நம்ம பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த ப்ரௌன் கலர்ல இருக்கிற இந்த ரீஜியன் அண்ட் இந்த பிளாஸ்மா மெம்பரேன்குள்ள தான் இந்த சைட்டோபிளாசம் வந்து இருக்கு. ஸோ பேசிக்கா பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன்ல என்னெல்லாம் இருக்கும், எப்படி அதை உருவாக்கியிருக்காங்க, சைட்டோபிளாசம்ல என்னெல்லாம் இருக்கும், எப்படி உருவாக்கியிருக்காங்க, அந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ பிளாஸ்மா மெம்பரேன் உருவாக்குனது வந்து பார்த்தீங்கன்னா லிப்ரோ புரோட்டீன் மூலமா. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின். ஸோ லிப்போ புரோட்டீன் மூலமா உருவானதா பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ ஒரு பிளான்ட் செல்லுக்குள்ள ஒரு பாக்டீரியல் செல்லுக்குள்ள மாலிக்யூல்ஸ் என்ட்ரி ஆகிறது, எக்ஸிட் ஆகிறது, இது எல்லாமே பார்த்துக்கிறது, மானிட்டர், கண்ட்ரோல், இது எல்லாமே பண்றது யாரு அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன் தான். ஸோ பிளாஸ்மா மெம்பரேனால தான் ஏதாவது ஒரு மாலிக்யூல்ஸ் ஆர் அயான்ஸ் வந்து செல் வால்குள்ள போலாமா வேணாமா அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணும். இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க் பாயிண்ட். அண்ட் இதில் என்னெல்லாம் என்சைம்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் மெட்டபலைட்ஸ். எதுக்காக அப்படின்னா பாக்டீரியல் செல்லுக்கு ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த லிப்போ புரோட்டீன்ல சில என்சைம்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த லிப்போ புரோட்டீனால தான் நம்மளோட பிளாஸ்மா மெம்பரேன் உருவாகியிருக்கு. ஸோ இவ்வளவுதான். சைட்டோபிளாசம் பார்த்தீங்கன்னா திக்கா இருக்கும் அண்ட் செமி டிரான்ஸ்பரண்ட். நல்லா தெரியாது, பட் ஹாஃபா வந்து தெரியும், அதான் செமி டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரிபோசோம்ஸ் அண்ட் மற்ற செல் இன்க்ளூஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல நீங்க பார்த்தாலே தெரியும். இங்கே தான் வந்து நிறைய ஆர்கனல்ஸ், அப்புறமா வந்து நியூக்ளியாய்ட், அதாவது டிஎன்ஏ எல்லாமே இந்த சைட்டோபிளாசம்ல தான் இருக்கு. அதுதான் இதுலயும் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்க்ளூஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா கிளைகோஜன், பாலி பீட்டா ஹைட்ராக்சி பியூட்ரேட் கிரானியூல்ஸ், சல்ஃபர் கிரானியூல்ஸ் அண்ட் கேஸ் வெசிக்கல்ஸ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாக்டீரியலோட செல்லில் இருக்கிற சைட்டோபிளாசம்ல இருக்கும். ஸோ பிளாஸ்மா மெம்பரேன் அண்ட் சைட்டோபிளாசம் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க நீட் ஆஸ்பிரண்டா இருக்கிறீங்க அப்படின்னா கிளாஸ் 11, கிளாஸ் 12 என்சிஆர்டி லைன் பை லைன் சீரீஸ் பயாலஜி ஃபார் நீட் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றத்தையும் லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், எம்சிக்யூஸ், இது எல்லாமே ஒவ்வொரு வீடியோலையும் எதெல்லாம் வரலாம் அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணிப்பேன். அதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.